வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது இடது கையில் 5 விரல்கள் இல்லையா? இப்போ நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். இந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புலே தான் இருக்குது. நம்ம உடம்புலே அந்த பஞ்சபூதங்கள் இருக்குது. அது விரல் நுனியில் இருக்குது. அந்த விரலை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வியாதிகள் நல்லபடியாக குணமாகும். இப்போ சுண்டு விரல் நீர், மோதிர விரல் நிலம், நடுவிரல் ஆகாயம், ஆள்காட்டி விரல் காற்று, பெருவிரல் நெருப்பு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் பஞ்சபூத தத்துவம்னு பேர். ஓகேவா? இப்போ இதில் இருந்து ஒரே ஒரு சின்ன, இது நிறைய போய்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் புரியுமா அப்படிங்கிறது தெரியாது. அக்குபஞ்சர் படித்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த பஞ்சபூத தத்துவத்தை பற்றி தெரியும். சும்மா இது உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரெமெடி மட்டும்தான் அதை கொடுக்குறேன் நான். என்ன, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஆள் மயக்கம் அடைஞ்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆள் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கவர் திடீர்னு மயக்கம் ஆகிட்டார்னு வைங்களேன். டக்குன்னு முதலுதவி பண்ணக்கூடியது இந்த 5 விரல் நுனியையும் எவ்வளவு ப்ரெஸ் பண்ணி அழுத்த முடியுமோ நல்லா அழுத்தி கொடுங்க. நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த 5ஐயும் 1லேருந்து 1, 2, 3, 4, 5 இந்த 5ஐயுமே எவ்வளவு அழுத்தி ப்ரெஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழுத்தி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் முழிச்சிருவார். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. சரிங்களா? இது ஒரு முதல் உதவி மட்டும்தான். இது எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோ போட்டேன். அப்படி இல்லைன்னா முதுகில் லேசாக ஒரு 4 தட்டு தண்டுவடம் இருக்கு இல்லையா? நடு தண்டுவடத்தில் ஒரு 4 தட்டு தட்டி விட்டுட்டு இந்த 5 விரலையும் நல்லா அழுத்தம் கொடுத்தேன்னா ஆள் கண்ணை முழிச்சிருவான். அதுக்கப்புறம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போங்க. சரிங்களா? எந்த தொந்தரவும் இருக்காது. நன்றி, வணக்கம்.